நிலுவையில் உள்ள மசோதாக்கள் குறித்து ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் பேச்சுவார்த்தை நடத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்துள்ளார். நிலுவையில் உள்ள மசோதாக்கள் குறித்து ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் பேச்சுவார்த்தை நடத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்துள்ளார். அந்த காட்சிகளை திரையில் நம்மால் பார்க்க முடிகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு தற்பொழுது வருகை தந்து இருக்கிறார். ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தற்பொழுது வருகை தந்து இருக்கிறார். உடன் அமைச்சர்கள் ராஜகண்ணப்பன், துரைமுருகன், தங்கம் தென்னரசு உள்ளிட்டோரும் வருகை தந்து இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதாக்கள் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துவதாக குறிப்பிடப்பட்டு இருந்த ஒரு நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு தற்பொழுது வருகை தந்து இருக்கிறார். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அந்த நிலுவையில் உள்ள மசோதாக்கள் தொடர்பாக இரண்டு தரப்பும், அதாவது ஆளுநர் தரப்பும் தமிழக அரசு தரப்பும் பேசி சுமூக முடிவு எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி இருந்த ஒரு நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆளுநரை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தற்பொழுது கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்து இருக்கிறார். உடன் அமைச்சர்களும் உடன் இருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் முதலமைச்சருக்கும் அதே போல ஆளுநர் ஆர்.என். ரவிக்கும் ஏற்கனவே அந்த மோதல் போக்கு என்பது நீடித்து வரக்கூடிய ஒரு நிலையில் நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதாக்கள் தொடர்பாகவும் தமிழக அரசுக்கும் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கும் அந்த புகைச்சல் என்பது நீடித்து வருகிறது. இதற்கிடையே நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தர தாமதிக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசானது ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக வழக்கை தொடர்ந்திருந்தது. இதற்கிடையே அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றமானது ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு கண்டனத்தை பதிவு செய்ததோடு இந்த விவகாரம் தொடர்பாக அந்த நிலுவையில் உள்ள மசோதாக்கள் தொடர்பாக இரண்டு தரப்பும், அதாவது கவர்னர் தரப்பும் தமிழக அரசு தரப்பும் நேரடியாக அந்த பேச்சுவார்த்தை நடத்தி இரண்டு தரப்பும் சுமூகமான முடிவை எட்ட வேண்டும் என்று அறிவுறுத்தி இருந்த ஒரு நிலையில் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பிட்டு பார்த்தோம் என்றால் 10 மசோதாக்களானது நிலுவையில் இருக்கிறது. அந்த 10 மசோதாக்களும் உயர்கல்வித்துறை சார்ந்த அந்த மசோதாக்களாக இருக்கிறது. இதனால் உயர்கல்வித்துறை அமைச்சரும் இதில் பங்கேற்று இருக்கிறார். குறிப்பிட்டு பார்த்தோம் என்றால் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக தொடரப்பட்ட அந்த வழக்கில் உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் ஜனவரி மாதம் பேரவை கூட்டமானது தொடங்க இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அதில் ஆளுநரும் உரை நிகழ்த்த இருக்கிறார். இதற்கிடையே அது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்தப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது அரை மணி நேரத்திற்கும் மேலாக இந்த பேச்சுவார்த்தையானது நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு நிலையில் இதில் அமைச்சர்களும் பங்கேற்று இருக்கிறார்கள். நிலுவையில் உள்ள மசோதாக்கள் குறித்து ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் பேச்சுவார்த்தை நடத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு வந்திருக்கிறார். ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் பேச்சுவார்த்தை நடத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை புரிந்திருக்கிறார். அந்த காட்சிகளை திரையில் நம்மால் காண இயலுகிறது. நிலுவையில் உள்ள மசோதாக்கள் குறித்து ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் பேச்சுவார்த்தை நடத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார். மீண்டும் இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம் லதா. வணக்கம். நான் முன்பு சொன்னது போலவே தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு ஆளுநர் ஆர்.என். ரவியை நேரில் சந்தித்து பேசுவதற்காக தற்பொழுது வருகை தந்து இருக்கிறார். தற்பொழுது அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. நிலுவையில் உள்ள மசோதாக்கள், குறிப்பாக 10 மசோதாக்களானது பேரவையில் நிறைவேற்றப்பட்டு தமிழக ஆளுநரிடம் இன்னும் ஒப்புதல் பெறாமல் நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த மசோதாக்கள் தொடர்பான அந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அந்த பல்கலைக்கழக மசோதாக்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் உயர்கல்வித்துறை அமைச்சர், அதே போல துரைமுருகன், அதே போல தங்கம் தென்னரசு உள்ளிட்டோரும் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெற்று இருக்கிறார்கள். மேலும் பார்த்தோம் என்றால் இந்த மசோதாக்கள், அதாவது தமிழக அந்த
சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட அந்த மசோதாக்கள் நீண்ட காலமாக ஒப்புதல் பெறாமல் ஆளுநர் காலம் தாழ்த்தி வருகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து உச்சநீதிமன்றத்தில் கவர்னருக்கு எதிராக தமிழக அரசானது கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக வழக்கு தொடர்ந்திருந்த ஒரு நிலையில் தற்பொழுது வரை அந்த வழக்கானது விசாரணையில் இருக்கிறது. இதற்கிடையே கடந்த முறை விசாரணைக்கு வந்த பொழுது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அந்த அமர்வானது அந்த விசாரணையை நடத்தியது. அப்பொழுது நீதிபதி பார்த்தோம் என்றால் இரண்டு தரப்பும் பேசி, அதாவது கவர்னர் தரப்பும் அதே போல தமிழக அரசும் கலந்து பேசி இதுக்கு ஒரு சுமூக முடிவை எட்ட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கி இருந்தது. இதற்கிடையே தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. அதே போல பார்த்தோம் என்றால் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அந்த உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலை தொடர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஆளுநர் தரப்பில் முதலமைச்சருக்கு அழைப்புதலும் வழங்கப்பட்டதாக, அதாவது பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக கூறப்படக்கூடிய ஒரு நிலையில் அப்பொழுது மழை பாதிப்பு காரணமாக முதலமைச்சரின் அந்த அலுவல் பணி உள்ளிட்ட காரணங்களால் முதலமைச்சர் பங்கேற்க இயலவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையே தற்பொழுது இன்றைய தினம் இந்த பேச்சுவார்த்தையில் முதலமைச்சர் பங்கேற்று இருக்கிறார். உடன் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, துரைமுருகன், அதே போல இந்த உயர்கல்வி துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் உள்ளிட்டோரும் உடன் இருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் ஜனவரி மாதம் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோடு தொடங்க இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு முறையும் தமிழக அரசானது இந்த ஆளுநர் இதற்கு ஒப்புதல் தந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் முதலமைச்சர் ஆளுநரை நேரில் சந்தித்து ஒப்புதல் பெறுவதற்கான அந்த வலியுறுத்தலை செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே இரண்டு தரப்பும் தற்பொழுது பேசி சுமூக முடிவை எட்ட வேண்டும் என்ற நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல் படி தற்பொழுது முதலமைச்சரும் ஆளுநர் RN ரவியும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். லதா, தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் யாரெல்லாம் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? எவ்வளவு நேரம் இது நீடிக்க இருக்கிறது? பார்த்தோம் என்றால் முதலமைச்சரோடு துரைமுருகன், நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், அதே போல உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன், அதே போல பார்த்தோம் என்றால் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் இதில் பங்கேற்று இருக்கிறார்கள். அந்த 10 மசோதாக்களும், அதாவது ஆளுநரிடம் நிலுவையில் இருக்கக்கூடிய, ஒப்புதல் பெறாமல் நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த 10 மசோதாக்களும் உயர்கல்வித்துறை பல்கலைக்கழகங்கள், அதே போல மீன்வளத்துறை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட அந்த உயர்கல்வி துறையை சார்ந்த ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இதில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜகண்ணப்பனும் இந்த ஆலோசனையில் பங்கேற்று இருக்கிறார். தொடர்ந்து பார்த்தோம் என்றால் இந்த மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தர வேண்டும் என்ற அந்த வலியுறுத்தலையும் மேற்கொள்ள இருக்கிறார்கள். தமிழக அரசு தரப்பில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு முறையும் தமிழக அரசானது ஆளுநருக்கு எதிரான அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதா தொடர்பான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொழுதும் தொடர்ந்து வலியுறுத்தலை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆளுநர் தமிழக பேரவையில் நிறைவேற்ற அனுப்பி வைக்கப்படக்கூடிய அந்த மசோதாக்களுக்கு ஆளுநர் கண்டிப்பாக அந்த ஒப்புதலானது கொடுத்தாக வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அந்த அரசு தொடர்ந்து நீடிக்கக்கூடிய ஒரு நிலையில் இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையின் போது தொடர்ந்து அந்த வலியுறுத்தலை மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் முதலமைச்சரோடு அமைச்சர்களும் பங்கேற்று இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர், அதே போல நீர்வளத்துறை அமைச்சர், மேலும் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்று இருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.